வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும், மாலை அல்லது இரவு நேரத்தில் நகரில் ஒரு சில பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என்றும், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சின்ன கல்லாரில் 6 சென்டிமீட்டர் அளவும், வால்பாறையில் 4 சென்டிமீட்டரும், தேவாலா, நடுவட்டம், சென்னை டிஜிபி அலுவலகத்தில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே சுற்றுலா வேன் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த 4 சுற்றுலா பயணிகள் உட்பட 5 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து 15 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் சுற்றுலா வேன் ஒன்று புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆந்திராவில் மதனப்பள்ளி பொங்கனூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சுற்றுலா வேன் மீது பெங்களூரை நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 4 பேர் மற்றும் சுற்றுலா வேனின் ஓட்டுநர் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 6 வெளிநாட்டு பயணிகள் படுகாயம் அடைந்தனர். 2 மேல் சிகிச்சைக்காக திருப்பதி மற்றும் சென்னை கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். காயமடைந்த 6 பேரில் 2 பேர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள். கர்நாடக மாநில எரிசக்தி துறை அமைச்சர் சிவக்குமாரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்று வந்த வருமான வரிச்சோதனை நிறைவடைந்தது. அமைச்சர் சிவக்குமாரின் வீடு, அலுவலகங்களில் கடந்த புதன்கிழமையன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கினர். கர்நாடகாவில் 39 இடங்களிலும், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சருக்கு சொந்தமான 31 இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்த சோதனை இன்று காலை முடிவுக்கு வந்தது. வருமான வரித்துறை அதிகாரிகள் புறப்பட்டு சென்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவக்குமார், சோதனை குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என்றும், பஞ்சனாமா கிடைத்த பின்னரே மேற்கொண்டு பேச முடியும் என்றும் கூறினார். முதலில் கோயிலுக்கு செல்ல உள்ளதாகவும், பின்னர் குஜராத் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சந்திக்க உள்ளதாகவும் சிவக்குமார் கூறினார். பெங்களூருவில் தங்கியுள்ள குஜராத் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 44 பேரும் இன்று கர்நாடக மாநில ஆளுநரை சந்தித்தனர். பெங்களூருவில் உள்ள ஈகிள்டன் கோல்ஃப் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரும் இன்று காலை கர்நாடக மாநில அரசு சொகுசு பேருந்தில் ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு ஆளுநர் வஜுபாய் ஆர் வாலாவை சந்தித்து எம்எல்ஏக்கள் அரை மணி நேரம் பேசினர். தாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதாக ஆளுநரிடம் அவர்கள் எடுத்துரைத்துள்ளனர். ஆளுநர் உடனான சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏக்கள் தற்போது நிலவும் அரசியல் நெருக்கடி குறித்து ஆளுநரிடம் பேசியதாக தெரிவித்தனர். குஜராத் செல்ல தாங்கள் திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தெரிவித்தனர். டிடிவி தினகரன் அறிவித்த கட்சி பதவிகளை ஏற்க இதுவரை 3 எம்எல்ஏக்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக அம்மா அணியில் காலியாக உள்ள பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளின் பட்டியலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று வெளியிட்டார். ஆனால் டிடிவி தினகரன் அளித்த மாநில மகளிரணி இணைச் செயலாளர் பதவி தனக்கு வேண்டாம் என்று பண்ருட்டி எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதேபோல் டிடிவி தினகரன் அறிவித்த புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் பதவி தனக்கு வேண்டாம் என ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ பழனியும், விவசாய பிரிவு இணைச் செயலாளர் பதவி வேண்டாம் என திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ஏ.கே. போஸ் ஆகியோரும் அறிவித்துள்ளனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டுமென தமிழக அரசை பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழக அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் கோரிக்கையை முன்வைத்து இன்று போராட்டம் நடத்திய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மீது தமிழக அரசும் காவல்துறையினரும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார்.
தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து அமைச்சர்களின் தொலைபேசி எண்கள், மின்னஞ்சல் முகவரிகளை நீக்கியதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் முறைகேடுகளை பட்டியலிட்டு அவர்களது மின்னஞ்சல் முகவரிகளுக்கு ஆதாரங்களுடன் அனுப்பி வைக்குமாறு நடிகர் கமல்ஹாசன் தனது ரசிகர்களையும் பொதுமக்களையும் ட்விட்டரில் கேட்டுக் கொண்டிருந்தார். இதற்கு அடுத்த நாளான ஜூலை 21ஆம் தேதி தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து அமைச்சர்களின் தொலைபேசி எண்கள், மின்னஞ்சல் முகவரிகள் நீக்கப்பட்டன. இதை எதிர்த்து மதுரை மத்திய தொகுதி திமுக எம்எல்ஏ பழனிவேல் தியாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். எந்த காரணமும் தெரிவிக்காமல் தமிழக அரசின் இணையதளத்தில் இருந்து அமைச்சர்களின் தொலைபேசி எண்கள், மின்னஞ்சல் முகவரிகள் நீக்கப்பட்டிருப்பதாக மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. டிடிவி தினகரன் பொறுப்பு வழங்கிய எம்எல்ஏக்களை சிலர் ஆசை வார்த்தை கூறி வளைப்பதாக அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த எம்எல்ஏ வெற்றிவேல் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வெற்றிவேல் எம்எல்ஏக்களிடம் கேட்டறிந்த பிறகே நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நாக்கில் நரம்பில்லாமல் பேசுவதாகவும் அவர் ஒரு பச்சோந்தி என்றும் எம்எல்ஏ வெற்றிவேல் விமர்சித்தார். சசிகலாவால் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் பதவி செல்லாது என்று கூறினால் சசிகலாவால் கட்சி பதவி கிடைக்கப் பெற்றவர்கள் ராஜினாமா செய்வார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். உதயகுமார் ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் விஸ்வாசன்னா அது ஓபிஎஸ்ன்னு சொன்னார். இல்லை, எடப்பாடி ராமமூர்த்தி தான் இந்த ஆட்சிக்கு தகுந்தவர், இவர் தான் விஸ்வாசத்துக்கு முகவரின்னு சொன்னார். இவர் நாக்குக்கு நரம்பே கிடையாது. இவர் ஒரு பக்கா பச்சோந்தி. அவைத்தலைவராக இருக்க செங்கோட்டையன், இப்போ பொருளாளர் இருக்க சீனிவாசன், இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லினே இருக்க முடியும். மிச்சம் கொஞ்சம் வைக்கணுன்றதுக்காக நான் இதோடு நிறுத்துகிறேன். எல்லாரும் மாண்புமிகு எங்கள் பொதுச் செயலாளராலையும் துணை பொதுச் செயலாளரையும் அறிவிக்கப்பட்டவர்கள் தான். அவங்களாம் ரிசைன் பண்ண சொல்லுங்கள் நாளைக்கு காலைல. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை வேளச்சேரியில் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வேளச்சேரியில் உள்ள ப்ளூம் மருத்துவமனையில் தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் பிறந்த குழந்தைகளுக்கு ஊட்டப்படும் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பது குறித்து மக்கள் மத்தியில் உள்ள தவறான எண்ணங்களை போக்கும் வகையிலும் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான தாய்மார்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்மார்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு நாடகமும் நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள குபேரகுளம் தூர்வாரும் பணியை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் மக்களுடன் இணைந்து களப்பணியாற்றினார். குபேரகுளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். குளம் தூர்வாரும் பணியை அம்மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வட்னேரே பார்வையிட்டார். பின்னர் தொழிலாளர்களுடன் இணைந்து குளம் தூர்வாரும் பணியில் ஆட்சியர் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 18 குளங்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் மேலும் 33 குளங்கள் தூர்வார அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 51 குளங்களும் முழுமையாக தூர்வாரி சுத்தம் செய்யப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பாக 18 குளங்களில் குடிமரா திட்டத்தின் கீழே சாங்ஷன் வந்திருந்தது. அடுத்த கட்டமாக இன்னும் 33 குளங்களுக்கு இந்த மாதிரி குடிமராமத்து திட்டத்தின் கீழே சாங்ஷன் இப்போ வந்திருக்கு. ஆக மொத்தம் 51 குளங்கள் குடிமராமத்து திட்டத்தின் கீழே சரி செய்யப்பட்ட பணிகள் நடந்துபட்டு வருகிறது. முகநூலில் ISIS தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக கருத்துக்களை பகிர்ந்த திருப்பூரை சேர்ந்த ஒருவரிடம் தேசிய புலனாய்வு நிறுவன அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். திருப்பூரை அடுத்த செரங்காடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் முகநூலில் ISIS இயக்கத்திற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டும் பகிர்ந்தும் வந்ததாக திருப்பூர் ஊரக காவல் நிலையத்தில் வைத்து நேற்று 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் அவரை வரும் திங்களன்று கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள NIA அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகுமாறு கூறியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அமைச்சர் MC சம்பத் பங்கேற்ற நிகழ்ச்சியை கடலூர் மாவட்ட அதிமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். கடலூரில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் MGRின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் கடலூரில் நடைபெற்றது. ஆனால் இந்த விழாவை கடலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன், சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சத்யா பன்னீர்செல்வம், பாண்டியன், கலைச்செல்வன், முருகுமாறன் ஆகியோர் புறக்கணித்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தையும் கால்கோள் விழாவையும் கடலூர் மாவட்ட அதிமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது.
தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக ரீதியான அமைதி போராட்டங்களை அடக்குவதற்கு காவல்துறை பயன்படுத்தப்படுவது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரி ஜாக்டோஜியோ அமைப்பினர் கோட்டை நோக்கி பேரணி செல்வதாக ஏற்கனவே அறிவித்து விட்டதாகவும், போலீசை ஏவி போராட்டங்களை அடக்கி ஒடுக்கிவிடலாம் என கனவு காண்பது ஆரோக்கியமான நிர்வாகத்திற்கு அழகல்ல என்றும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். போராடுபவர்களை சந்தித்து பேச முதலமைச்சர் அஞ்சுவதால் தான் நெடுவாசல் மற்றும் கதிராமங்கலத்திலும் டெல்லியில் விவசாயிகள் போராட்டமும் நீடிப்பதாக அவர் கூறியுள்ளார். போராடுவோரின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ள மு.க. ஸ்டாலின் கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிட திறப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய சி.வி. சண்முகம், தமிழை வழக்காடு மொழியாக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். பாரத பிரதமரை 2 முறை சந்தித்து நேரடியாக சந்தித்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்த அம்மா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் உயர்நீதிமன்றத்தில் முழு அமர்வில் வைக்கப்பட்டு இப்போது மீண்டும் அதை அமர்வில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கேரள மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழக கேரள எல்லையோர மாவட்டங்களான கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் பொள்ளாச்சி அருகிலுள்ள மாக்கினாம்பட்டில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்திய ராதாகிருஷ்ணன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரசுரங்களையும் வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராணுவ வீரர்களுக்காக பள்ளி மாணவிகள் பிரம்மாண்ட ராக்கியை உருவாக்கியுள்ளனர். சகோதரத்துவத்தின் சிறப்பை போற்றும் ராக்கி பண்டிகையை முன்னிட்டு ராக்கி கயிறு விற்பனை வட மாநிலங்களில் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மொராதாபாத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் பயிலும் மாணவிகள் சகோதரிகளை பிரிந்து எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு பிரத்யேக ராக்கியை வடிவமைத்துள்ளனர். 100 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட ராக்கி கயிறை ராணுவ வீரர்களுக்காக அவர்கள் அனுப்ப உள்ளனர். சென்னையில் காவலர் என்று கூறி முதியவரிடம் பணம் மற்றும் நகையை கொள்ளையடித்தவர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை புழல் அருகே காவான்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சிவப்பிரகாசம். 60 வயதான இவர் நேற்று கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே பேருந்திற்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒருவர் தன்னை காவலர் என்று கூறி விசாரணைக்காக காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வருமாறு ஆட்டோவில் அழைத்துச் சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் அரும்பாக்கம் வல்லபன் ஹோட்டல் அருகே சிவப்பிரகாசத்தை இறக்கிவிட்ட அந்த மர்ம நபர் சிவப்பிரகாசம் வைத்திருந்த 45,000 ரூபாய் பணம் மற்றும் 6 சவரன் நகை ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் கோயம்பேடு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் சிசிடிவியில் பதிவான குற்றவாளியின் புகைப்படத்தையும் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குஜராத் மாநிலத்தில் வெள்ள சேதங்களை பார்வையிட சென்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் கார் மீது நேற்று கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதை கண்டித்து டெல்லியில் பாஜக அலுவலகம் முன்பாக இளைஞர் காங்கிரஸைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடுப்பரண்களை மீறி நுழைய முயன்றவர்களை போலீசார் கட்டுப்படுத்த முயன்றபோது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை அருகே கடலில் படகு கவிழ்ந்து பலியான மீனவரின் உடலை தேடும் பணி தொடங்கியுள்ளது. சென்னை கொட்டிவாக்கம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் இன்று அதிகாலை 3 மணி அளவில் சக மீனவர்கள் 3 பேருடன் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றார். கரையிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கிய படகு தரைக்குப்புற கவிழ்ந்தது. கடலில் விழுந்த 3 மீனவர்கள் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் ஜானகிராமன் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். இதையடுத்து ஜானகிராமனின் உடலை தேடும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஜானகிராமனின் உடலை மீட்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அமெரிக்க அதிபர் டிரம்பின் தொலைபேசி உரையாடல்கள் ஊடகங்களில் வெளியானது அந்நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிபரின் ரகசிய உரையாடல்கள் வெளியானது அமெரிக்காவின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கிவிட்டதாக அட்டார்னி ஜெனரல் ஜெஃப் செஷன்ஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தான் பேசிய விவரங்கள் ஊடகங்களில் வெளியானது குறித்து FBI விசாரணை நடத்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தனது தொலைபேசி பேச்சுகள் அடங்கிய விவரம் வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியானதா அல்லது மற்ற நாட்டு தலைவர்களின் அலுவலகத்தில் இருந்து வெளியானதா என்று விசாரிக்கவும் FBIக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக பிரான்ஸ், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிய தொலைபேசி உரையாடல்கள் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினாலும் பருவநிலை மாற்றம் குறித்த கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்தியா உள்பட சில நாடுகள் பலன் பெறும் வகையில் பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் இருப்பதாகவும் இதற்காக அமெரிக்கர்களின் வரிப்பணம் அதிகம் செலவிடப்படுவதை ஏற்க முடியாது என்று கூறியும் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக அமெரிக்கா கடந்த ஜூன் 1ஆம் தேதி அறிவித்தது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பருவநிலை மாற்றம் குறித்த கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்கர்களுக்கு சாதகமாக பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் அமைந்தால் மீண்டும் அதில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த முடிவை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். சைபீரியாவின் கடும் குளிர் நிறைந்த ஏரியில் வெற்று உடம்புடன் ரஷ்ய அதிபர் புட்டின் மீன் பிடித்து விளையாடும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. 64 வயதான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு சாகச பிரியர். முறைப்படி ஜூடோ கற்றுக்கொண்டுள்ள அவர் தனது உடம்பை கட்டுக்கோப்பாக பேணுவதில் அதிக கவனம் செலுத்துவார். இந்நிலையில் பல்வேறு அரசியல் சிக்கல்களுக்கு நடுவே சைபீரியாவின் தெற்கு பகுதியில் உள்ள டிவா என்ற இடத்திற்கு புட்டின் விடுமுறையை கழிக்க சென்றார். கடந்த 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை கடும் குளிர் நிறைந்த ஏரியில் வெற்று உடம்புடன் மீன் பிடித்தல், நீச்சல் அடித்தல் என்று பொழுதை கழித்துள்ளார். Это хорошая рыбалка. இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை ரஷ்ய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. அதிபர் புட்டினுடன் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி ஷோய்குவும் உடன் சென்றதாக கிரெம்ளின் மாளிகை கூறியுள்ளது.